நம்ம இளையாங்குள்ளே ஒரு கலைநயத்தோட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காப்புல, அதான் எஸ்என் பார்க்னு சொல்லுவாங்க அவங்கள. நம்ம பள்ளிவாசல் அக்யூரேட்டாக மேலே பள்ளிவாசல் எப்படி வரைஞ்சிருக்காப்புலங்கிறத மட்டும் பாருங்கள். அதே மாதிரி என்ன மாதிரி இதுகள்லாம் நீங்கள் தான் வரைஞ்சிருக்கீங்க? பள்ளிவாச விஷயங்கள அது பள்ளிவாச கோவில் விஷயம், கோவில் விஷயம், சர்ச் விஷயம். ஓகே. இதில் பூரா வரைவேன். அதாவது என்னோட இது வந்து எப்படின்னா வந்து ஜாதி அடைப்படை இல்லாத அளவுக்கு நான் இந்த வேலையில் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் வந்து இந்த பென்சில் பேனா வச்சு படம் வரைஞ்சி பழகினதில் இடையில போய் இப்போ ஆர்டிஸ்ட்டாக வந்து மாறினேன். பெயிண்டிங் வேலை போயிருக்கேன். பெயிண்டிங் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் படித்த படிப்பு வந்து 6வது. ஆனால் வந்து நமக்கு தமிழ் சரியாக வராது. ஆனால் 6வது தான் படிச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு எழுத்து அக்யூரேட்டாக இருக்குது. அது அல்லாஹ் தஆலா கொடுத்தவுடைய ஒரு கிருபை அது. ஓகே மாஷா அல்லாஹ். நான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். நம்ம பள்ளிவாசல் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஸ்கூலு ப்ராஜெக்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயம் மேலே பள்ளிவாசலில் தத்துருவமாக வந்து அந்த தர்மாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து வச்சிருக்கீங்க. அது எங்கே இருக்குது இப்போ? அது மேலே பள்ளிவாசல் இருக்குது. மக்தப் இதில் வச்சுருக்கேன். ஓகே மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் நீங்கள் போட்டு யூடியூப்ல எடுத்தால் கூட வரும். இளையாங்குடி மேலே பள்ளிவாசல் மக்தப் மதர்சாவுடைய கண்காட்சி அப்படின்னு போட்டோம்னாக்கா அது வரத்தான் செய்யும். அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. செஞ்ச மேலே பள்ளிவாசல். உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து சையது ஃபாரூக், SN ஆர்ட்ஸ். ஓகே.